சென்னை கூடுவாஞ்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் தங்களை தேடுவதாக கூறி வாட்ஸ்அப் ஆடியோவை காட்டி சில செவிலியர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடியதாக கைது செய்யப்பட்ட அவர்களை அரசு பேருந்துகள் மூலம் திருச்சி, உளுந்தூர்பேட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர். ஒவ்வொரு பேருந்திலும் பாதுகாப்புக்காக 2 முதல் 4 காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். கடும் குளிரில் செல்லும் போது உணவுக்காகவும் இயற்கை உபாதை கழிக்கவும் கூட பேருந்தை எங்குமே ஓட்டுநர்கள் நிறுத்தவில்லை என கூறி செவிலியர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட நிலையில் சுமார் 40 செவிலியர்கள் அனைவரையும் அவரவர் ஊர்களில் இறக்கிவிட வேண்டும், இல்லையெனில் திருச்சியில் அல்லது விழுப்புரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்கள் எனவும், நாங்கள் சிறைக்கு செல்கிறோம் எனவும் வேதனையுடன் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் டிஎஸ்பி அசோகன் தலைமையிலான போலீசார் கண்ணீருடன் நின்ற செவிலியர்களை சமாதானம் செய்து நள்ளிரவு 2 மணி அளவில் அதே பேருந்தில் திருச்சிக்கு அனுப்பி வைத்தனர். முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி மாரி தான் இருக்குது. எங்கேயோ ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு மூலையில் செஞ்சு தர மாரி, செய்யாமல் விடுற மாதிரி அவங்க சொன்னது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதை நாங்கள் முழுமையாக ஏற்கிறதில்ல. இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்க கூட இருக்கக்கூடிய பெண் தோழிகளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி அவங்க பாதுகாப்பான முறையில் வீடு போய் சேர்றதுக்கு உதவியாக இருந்திருக்கும். இப்போது அவங்க அம்போன்னு விட்டதுனால என்ன செய்வதென்று திகைச்சு போயிருக்காங்க. அரசு பண்ணியிருக்கிறது காவல்துறை கைப்பற்றில் இருக்கிற எங்களுக்கு காவல்துறை உணவு கொடுக்கவே இல்லை. இதுதான் விழுப்புரம் கோர்ட்டா? நீங்க விழுப்புரம் கோர்ட்லயே கூட எங்களை போய் விடுங்க, போங்க. நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம். எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். போராடுவது அப்படிங்கிறது ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றீங்க. அப்ப அந்த ஜனநாயக உரிமையை மீறது யாரு? ஜனநாயக உரிமையை நசுக்கிறது யாரு? இதெல்லாம் மனித உரிமை மீறல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.